ஆதவன் ஒரு நிமிடம் தன்னை மறந்து வேறொரு குரூரமான மனநிலைக்கு போயிருந்தான். ஆத்மிகாவை துன்பப்பட வைக்கிறோம் என்பதை மறந்து அவள் கழுத்தை மோசமாக கடித்தான். அப்போது ஆத்மிகாவின் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அவனுக்கும் அவளுக்கும் நடுவில் நடந்த அந்த மோசமான இரவை அவள் மறக்கவில்லை. டாக்டர், பிளீஸ் என்கிட்ட இருந்து கொஞ்சம் எந்திரிங்க, என்னால இந்த வலியை தாங்க முடியாது என்று சொன்னாள். ஆதவனுக்கு அப்போதுதான் தான் என்ன செய்கிறோம் என்ற சுயநினைவு வந்தது. வேகமாக அவளிடம் இருந்து விலகி, சாரி ஆத்மிகா, நான் இதை செஞ்சிருக்க கூடாது. ஒவ்வொரு தடவையும் நான் என்ன கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன், ஆனா எங்கேயோ என் லிமிட் தாண்டி இதெல்லாம் நடந்துருது என்று சொன்னான். அதன் பிறகு, நேத்து முழுக்க நீ இல்லாம என்னால தூங்க முடியல, அதுலதான் நான் இப்படியெல்லாம் பண்றேன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி, நான் இந்த மாதிரி ஹார்ஷா இனிமே உன்கிட்ட நடந்துக்க மாட்டேன் என்று சொன்னான். அப்போது ஆத்மிகாவும் ஓரளவுக்கு சரியாகி, இல்ல டாக்டர், என்னாலையுமே நீங்க இல்லாம தூங்க முடியல, எனக்கு நீங்க சொல்றது புரியுது என்றாள். ஆதவன் அவள் தலையை வருடியபடி, இனிமே நான் உன்னை எங்கேயுமே தனியா விட மாட்டேன் என்று சொல்ல, ஆத்மிகா கண்ணை மூடியபடி, ப்ராமிஸ் பண்ணுங்க, அப்பதான் நம்புவேன் என்று சொன்னாள். ஆதவன் அவள் தலையில் தட்டியபடி, நான் ப்ராமிஸ் பண்றேன் என்று சொன்னான். பேசிக்கொண்டே இருவரும் தனித்தனியாக தூங்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் இருவருக்குள்ளும் காதல் இருந்தது. ஆனால் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அதை பற்றி பேசிக்கொள்ள விரும்பவில்லை. எங்கே அதிகமாய் காதலை வெளிப்படுத்திவிட்டு அதன் பின் அவர்களுக்குள் விலகல் வந்தால் அது தாங்க முடியாத ஒன்றாக இருக்கும் என்று அவர்கள் இருவருமே பயந்தார்கள். அடுத்த நாள் காலையில் ஆதவனும் ஆத்மிகாவும் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆதவன் தான் முதலில் கண் விழித்து காதலோடு ஆத்மிகாவையே பார்த்து கொண்டிருந்தான். ஜன்னல் வழியே சூரிய வெளிச்சம் நேராக ஆத்மிகா முகத்தில் பட்டது. ஆத்மிகா முகம் சுருக்கினாள். ஆதவன் பதறிப்போய் அந்த வெளிச்சம் அவள் மீது விழாமல் கைகளால் மறைத்தான். கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தவன் அதன் பின், சிண்ட்ரலா, இங்க பாரு, சூரியன் இந்த குன்னூர் குள்ளர்லயும் எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு என்று சொன்னான். ஆத்மிகா கோபமாக தலையணையை தூக்கி அவன் மேல் வீசினாள். டாக்டர், என தூங்க விடாட்டி உங்களை நான் கொல்ல வேண்டி வரும் என்றாள். ஆதவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. இந்த தலகாணிய வச்சு நீ என்னோட உயிரை எடுத்துருவியா என்று கேட்டான். அதை கேட்டவுடன் ஆத்மிகாவின் ஓங்கிய கை அப்படியே நின்றது. அவள் ஆதவனை பார்த்து, உங்க உயிரை எடுக்கிற மாதிரியான விஷயத்த நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எல்லாம் இன்னொரு தரம் பேசினா அப்புறம் நானே யோசிக்காம உங்களை கொன்றுவேன் பாத்துக்கோங்க என்று சொன்னாள். ஆதவன் சட்டென ஆத்மிகாவை படுக்கையில் தள்ளி அவள் மீது தன்னை படர விட்டான். அவள் தலைமுடியை ஒதுக்கியபடி, ஓ, அப்படின்னா என்னோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நீ நிஜமாவே நினைக்கிறியா என்று கேட்டான். ஆத்மிகா கண்ணை திறக்காமல், எஸ் டாக்டர், கண்டிப்பா உங்க உயிர் எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு முக்கியமான ஒரு விஷயம்தான் என்று சொன்னாள். அதை கேட்டதும் ஆதவனுக்கு ஆச்சரியம் வந்தது. அது எப்படி என் ஒருத்தனோட உயிர் நிறைய பேருக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் என்று சொன்னான். ஆத்மிகா ஒரு நிமிடம் யோசித்து விட்டு, நீங்க இவ்ளோ பெரிய கம்பெனிக்கு சொந்தக்காரர், உங்களை நம்பி எவ்வளவோ குடும்பத்தோட வாழ்க்கை இருக்கு, அதுவும் இல்லாம உங்களுக்கு சஞ்சய் அண்ணா இருக்காரு, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, உங்களை சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க, நீங்க இல்லாம போயிட்டா எல்லாருமே வருத்தப்படுவாங்க, அதனால இனிமே இப்படியெல்லாம் பேசாதீங்க என்றாள். ஆதவன் ஆத்மிகாவின் கண்களை ஆழமாக பார்த்து கொண்டே, ஒத்துக்கிற, என்னோட ஃபேமிலி, என்னோட கம்பெனி ஸ்டாஃப்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் தேவை, எல்லாரும் நான் போயிட்டா எனக்காக வருத்தப்படுவாங்கதா, ஆனா நான் இல்லன்னா உனக்கு கஷ்டமா இருக்காதா, நீ என்ன மிஸ் பண்ணுவியா மாட்டியா என்று கேட்டான். ஆதவன் மட்டும் தன் வாழ்க்கையில் இல்லாமல் போயிருந்தால் அதற்கு பிறகு வாழ்வதற்கென தனக்கு ஒரு வாழ்க்கை இருந்திருக்குமா என்று ஆத்மிகா நினைத்து பார்த்தாள். கடலின் ஆழத்தில் மீன்களுக்கு உணவாக வேண்டியவள் அவள் மூச்சை மீண்டும் மீட்டுக் கொண்டு வந்தவன் ஆதவன். அதன் காரணமாகவே இந்த வாழ்க்கையில் அவளால் பல கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள முடிகிறது. அவன் இல்லாமல் போனால் அவள் என்ன செய்வாள்? இதையெல்லாம் நினைக்கும் போதே ஆத்மிகாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. ஆத்மிகாவின் முகத்தில் வெளிப்பட்ட ஒவ்வொரு எதிர்வினையையும் ஆதவன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு அவள் என்னவெல்லாம் யோசிக்கிறாள் என்பது புரிந்துதான் இருந்தது. ஆத்மிகா பேச முடியாமல் திணற ஆதவன் அவள் கண்களில் முத்தமிட்டு, சரி சரி, நான் உன்னை விட்டு எங்கேயோ போக மாட்டேன், நான் உனக்கு முன்னாடி செத்துட மாட்டேன், ஐ ப்ராமிஸ் என்று சொன்னான். ஆத்மிகா அவன் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு, இது கனவல்ல என்று கேட்டாள். ஆதவன் புன்னகைத்தபடி, நானும் நீயும் ஒன்னா வாடுறதுங்கிறது எப்பயோ உறுதியான விஷயம், இது எப்படி கனவா இருக்க முடியும் என்று சொன்னான்.
அதன் பின் சற்று குறும்போடு, ஆமா, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். இப்படி பெட்ல கட்டிப்பிடிச்சு கிடக்கிறத தாண்டி நமக்கு செய்ய வேண்டிய வேலை நிறையவே இருக்கு. அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான். ஆத்மிகா வெட்கப்பட்டு அவனை பிடித்து தள்ளிவிட்டு, இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இருக்காதா டாக்டர் என்று கேட்டுக்கொண்டே நேராக பாத்ரூமுக்குள் போனாள். ஹே சென்ஸ்லெஸ் பொண்டாட்டி, இதெல்லாம் உன்கிட்ட மட்டும்தான் நான் பண்ண முடியும் என்று ஆதவன் சிரித்தபடி படுக்கையை மடித்து வைத்தான். ஆதவன் குளித்து ரெடியாக கீழே வரும்போது கிச்சனில் ஆத்மிகா பிஸியாக வேலை செய்து கொண்டிருந்தாள். எல்லோ டாப்ஸ் ரெட் பாட்டம் ஸ்கர்ட் அணிந்திருந்த ஆத்மிகா தூரத்திலிருந்து பார்க்கையில் கூட அழகாக தெரிந்தாள். அவளுடைய தலைமுடி லேசாக ஈரமாக இருந்தது. அவள் ஏதோ ஒரு பாடலை முனகியபடி பொங்கலும் சட்னியும் செய்து கொண்டிருந்தாள். ஆதவன் கண்ணை மூடிக்கொண்டு அவள் பாடலை கேட்க ஆரம்பித்தான். ஒரு நதி தவிழ்வதைப் போல அந்த டியூன் அவள் உதடுகளில் இருந்து வெளிவருவதை ஆதவன் உணர்ந்தான். இந்த பாடலை அவன் ஏற்கனவே எங்கோ கேட்டிருக்கிறான். நேராக போய் ஆத்மிகாவை பின்னாலிருந்து கட்டிக்கொண்டபடி, ஆமா, இந்த பாட்டு என்ன படத்துல வருது? இத நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் என்றான். சட்னியை தாளித்துக் கொண்டிருந்த ஆத்மிகா சட்டின ஆச்சரியமானாள். இந்த பாட்டு யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைச்ச, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்ற ஆத்மிகாவிடம், ஆமா, இந்த பாட்டை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். கண்டுபிடிச்சிட்டேன். இது ஒரு ஆல்பம் சாங். 3 வருஷத்துக்கு முன்னால இது ரிலீஸ் பண்ணாங்க. அதை எழுதினவங்க பேர் கூட அடச்சா சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குதே என ஆதவன் யோசித்தபடியே தலைமுடிக்குள் விரலை விட்டு தலையை கலைத்துக் கொண்டான். ஆத்மிகா பாடுவதை நிறுத்திவிட்டு மௌனமாக உணவை டேபிளில் வைத்தாள். ஆதவன் சந்தோஷமான குரலில், எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். ஹர் நேம் இஸ் ஜான்சி என்றான். உண்மையில் அந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரி ஆத்மிகாதான். பூமிநாத்தின் மகள் ஜான்சி அவற்றை திருடி ஒரு ஆல்பம் கம்பெனியிடம் கொடுத்து ஆத்மிகாவின் வரிகளுக்கு தன்னை சொந்தக்காரியாக்கி கொண்டாள். அந்த பாடல் வெளியான சமயத்தில் பல டிவி சேனல்கள் பேட்டி எடுக்க வந்திருந்தன. அவற்றில் பேசும்போது பூமிநாத்தும் சேர்ந்து மகள் பிறந்ததிலிருந்து நல்ல கவிதைகள் எழுதுவாள் என்று ஆணைத்தரமாக பொய் சொன்னார். அதன் பின் அதே போன்ற பாடல் வரிகளை எழுத சொல்லி ஆத்மிகாவை அவர்கள் துன்புறுத்த ஆத்மிகா எழுதுவது என்பதை முற்றிலுமாக விட்டுவிட்டாள். ஜான்சி, ஆனா அவங்க இந்த பாட்டுக்கு அப்புறம் அடுத்த ஆல்பம் போடவே இல்லல என்ற ஆதவனின் குரல் ஆத்மிகாவை பழைய நினைவுகளிலிருந்து மீட்டெடுத்தது. ஆத்மிகா வெறுமையான கண்களால் ஆதவனை பார்த்தாள். அதில் மிகப்பெரிய வலி இருந்ததை ஆதவன் கவனித்தான். அதற்கு முன்பு வரை உற்சாகமாக இருந்தவள் இந்த பெயரை சொன்ன பிறகு முகம் மாறியதை ஆதவன் கவனித்தான். சரி சரி, அந்த பாட்டை பத்தி இப்ப ஏன் பேசிக்கிட்ட? கொஞ்சம் போர் அடிக்கிற சாங் தான் அது என்று சொன்னான். அதை கேட்டு ஆத்மிகா லேசாக புன்னகைத்தாள். அவளுக்காகத்தான் அவன் இப்படியெல்லாம் சொல்கிறான் என்று அவளுக்கு தெரிந்தது. சூடான வெண்பொங்கலை இருவரும் அமைதியாக சாப்பிட்டு முடித்தனர். அதன் பின் ஆதவன் கிளம்பி ஆத்மிகாவை தன் வில்லாவில் இறக்கிவிட்டுவிட்டு கம்பெனிக்கு போனான். ஆத்மிகா நேராக உள்ளே போய் ஸ்டாஃப்ஸிடம், இன்னைக்கு முழுக்க எனக்கு படிக்கிற வேலை இருக்கு, நான் படிக்கணும், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று சொல்லிவிட்டு லைப்ரரி ரூமுக்குள் சென்று தாழிட்டு கொண்டாள். அவள் கண்களில் ஆதவனை தவிர வேறு யார் முகமும் வரவில்லை. அலுவலகத்தில் ஆதவன் மனம் முழுதும் அந்த ஆல்பம் பாடலில் தான் இருந்தது. நாம் அந்த ஜான்சி பேரை சொன்னதும் ஆத்மிகா முகம் டக்குன்னு மாறுச்சு. கண்டிப்பா அந்த ஜான்சிக்கும் ஆத்மிகாக்கும் நடுவுல ஏதோ கனெக்ஷன் இருக்கணும் என்று யோசித்தவன் தர்ஷனை அழைத்தான். தர்ஷ், இந்த ஆல்பம் சாங் எழுதினவங்க டீடைல்ஸ் எனக்கு வேணும். அவங்க யார் மூலமா இந்த மியூசிக் கம்பெனி அப்ரோச் பண்ணாங்கன்னு தெரியணும் என்று தீவிரமான குரலில் ஆதவன் கட்டளையிட்டான். நம்ம கம்பெனில பண்ண வேண்டிய விஷயமே ஏகப்பட்டது இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப எதுக்கு நம்ம பாஸ் ஒரு பாட்டு பின்னாடி போறாரு என்று தர்ஷன் குழம்பினான். ஆனால் அதையெல்லாம் பாஸிடம் பேசிவிட முடியுமா என்ன? சரிங்க பாஸ், கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லியபடியே அங்கிருந்து போனான். ஆதவன் கேபினுக்கு வெளியே நின்றிருந்த ஆரவ் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுக்குமே அது விசித்திரமாக இருந்தது. தர்ஷன் வெளியேறியதும் ஆரவ், சார், நான் உள்ள வரட்டுமா என்று கேபினுக்கு வெளியிலிருந்து கேட்டான். ஆதவன் கமன் என்று சொன்னதும் உள்ளே வந்து ஃபைலை கொடுத்து, சார், குட் மார்னிங், இந்த ப்ராஜெக்டோட மார்க்கெட்டிங் ரிப்போர்ட்டை சரி பார்த்து கையெழுத்து போடுங்க என்று சொன்னான். ஆதவன் அந்த ஃபைலை எடுத்து மேலோட்டமாக படித்துவிட்டு, ஓகே, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கையெழுத்து போடுறேன், நீ அப்புறமா வந்து வாங்கிக்க என்று சொன்னான். ஆதவன் முகத்தை ஆரவ் கோபத்தோடு பார்த்தான். ஆரவ் அங்கிருந்து போன பிறகு ஆதவன் மறுபடியும் அந்த ஃபைலை பார்த்தான். அவன் உதட்டில் ஒரு சிறு புன்னகை தோன்றியது.
அவன் அடுத்து தன் ஸ்டாஃப் இன்னொருவரை அழைத்து அவரோடு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு லேப்டாப்பில் வேலை செய்ய ஆரம்பித்தான். அன்று மாலை தர்ஷன் கதவை தட்ட ஆதவன் அவனை உள்ளே வர சொன்னான். பாஸ், இந்த ஆல்பத்தை பூமிநாத் அப்படிங்கிறவரோட பொண்ணுதான் எழுதியிருக்காங்க. பூமிநாத் கார்பரேஷன்ஸ் ஓனர் பொண்ணுதான் மிஸ் ஜான்சி என்றான். ஆதவன், பூமிநாத்தா? அது யாரு? நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்றான். பாஸ், அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். பூமிநாத் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பிசினஸ் மேனா தான் இருந்திருக்காரு. ஆனா திடீர்னு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அவரு த்ரிஃப்ட் கார்பரேஷன் கம்பெனியோட ஓனர் ஆயிட்டாரு. அதுக்கும் முன்னால அவர் அங்க 10 வருஷமா சேர்மனா இருந்திருக்காரு. அவர் எப்படி திடீர்னு ஓனர் ஆனார்னு பிசினஸ் உலகத்துக்கே தெரியாத பெரிய ரகசியமா இருக்கு. அந்த ஆளுக்கு ஒரு வைஃப், ஒரு பொண்ணு இருக்காங்க. அதுக்கப்புறம் 12 வயசுல ஒரு பையனை வேற தத்தெடுத்து வளர்த்திருக்கான். இப்ப அவனுக்கு 23 வயசு என்று சொன்னான். அதன் பிறகு தர்ஷன் மறுபடியும் எதையோ சொல்ல வந்து அதை பற்றி சொல்லலாமா வேண்டாமா என்று தயங்கினான். என்ன தர்ஷன், ஏன் யோசிக்கிற? இந்த விஷயத்துல எனக்கு எல்லா டீட்டெயிலும் முக்கியம். என்னன்னாலும் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்ல என்று ஆதவன் சொன்னவுடன், பாஸ், இந்த த்ரிஃப்ட் கார்பரேஷன் கம்பெனிக்கு மிஸ்டர் சௌந்தர்யன் தான் ஓனரா இருந்திருக்காரு. அவர் வைஃபோட ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட பொண்ணு மட்டும் தான் இருந்திருக்காங்க. த்ரிஃப்ட் கார்பரேஷனோட முழு பிசினஸுமே அவங்க பேர்ல தான் இருந்திருக்கு. ஆனா அவ ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணா இருந்ததுனால அவளுக்கு கார்டியனா நான் இருக்கேன்னு பூமிநாத் வாலண்டியரா வந்திருக்கான். பூமிநாத் தான் கார்டியன்னு கோர்ட் ஃபிக்ஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அவர் தான் பாத்துட்டு இருந்தாரு. 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு இறந்துட்டதா பூமிநாத் டிக்ளேர் பண்ணிருக்காரு. ஃபாரின் போனப்ப தண்ணியில விழுந்துட்டதாகவும் அவ உடம்பு உடனே கிடைக்கவே இல்லைன்னோ, ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சப்ப அவ உடம்பு அடையாளம் தெரியாத அளவுக்கு சதஞ்சு போனதாகவும் சொல்லியிருக்கான். எனக்கு என்னவோ இது அட்டெம்ப்ட் மர்டர் மாதிரி தான் பாஸ் தெரியுது. பாவம், சொத்துக்காக அந்த குடும்பத்தையே முழுசா அழிச்சிருக்கான் என்று தர்ஷன் சொல்லி முடித்தார். அதை கேட்டபோது லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்த ஆதவனின் கைகள் நடுங்கியது. அவன் மனதை திடமாக்கிக் கொண்டு, சரி, அந்த பொண்ணு பத்தின டீடைல்ஸ் வேற ஏதாவது கிடைச்சதா? அந்த பொண்ணோட போட்டோ ஏதாவது இருக்கா என்று கேட்டான். தர்ஷன் பதிலுக்கு, பாஸ், அந்த பொண்ணுக்கு என்னமோ நோய் இருக்கிறதா ஒரு தகவல் சொல்லிருக்காங்க. அதனால அவ இது வரைக்கும் யார் முன்னாடியும் வந்ததில்லையா. அவங்க போட்டோ எதுவுமே இல்ல. ஆனா அவங்க சின்ன வயசு போட்டோ மட்டும் கூகுள்ல இருந்தது. பட் இந்த போட்டோ அவங்களோடது தானாங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடைக்கல என்று சொல்லிக்கொண்டு ஆதவனின் டேபிளில் ஒரு ஃபைலை வைத்தான். அதில் 9 வயது சிறுமி கையில் பொம்மை வைத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தாள். ஆதவன் அந்த படத்தை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனான். ஆத்மிகா தன்னுடைய சின்ன வயது புகைப்படத்தை அவன் வீட்டில் ஓவியமாக வரைந்து வைத்ததற்கும் அதற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்படின்னா ஆத்மிகா த்ரிஃப்ட் கார்பரேஷன் வாரிசா? பூமிநாத்துக்கும் ஆத்மிகாவுக்கும் நடுவுல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும். அவளை டார்ச்சர் பண்ணது இந்த பூமிநாத் தானான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் என்று ஆதவன் யோசிக்க ஆரம்பித்தான். ஆதவனுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்களை ஒன்றிணைக்க முடிந்தாலும் அது உண்மையா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரே நபர் ஆத்மிகா மட்டும்தான். இனியாவது அவள் தன் கடந்த காலத்தை பற்றி வாய் திறப்பாளா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.